மற்று பற்றனுக்கு இன்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். மற்று பற்றனுக்கு இன்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். கற்றவர் தோழு வேத்தும் சீர்கரை யூரி பாண்டி கொடுமுடி. கற்றவர் தோழு வேத்தும் சீர்கரை யூரி பாண்டி கொடுமுடி. நற்றவா உனை நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. சொல்லும் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். சரி, பாடலையும் இசையையும் நன்றாக அனுபவித்து கேட்ட நாம் இப்பொழுது பாடலுக்கான விளக்கத்தையும் சுவைப்போம் வாருங்கள். சிவபெருமானின் திருவடிகள் தவிர்த்து வேறு ஏதும் பற்றுக்கோடு இல்லை என்ற எண்ணம் தம்முடைய மனதில் உறுதியாக நிலை பெற்ற தம்முடைய பேறு பற்றி சுந்தரர் கூறுகிறார். இந்த உறுதியான நிலைப்பாடு ஏற்ற பின்னர் தாம் பெற்ற சிறப்புகள் பற்றியும் பாடலில் சொல்கிறார். வேறு பற்று இன்றி உன் திருப்பாதம் பற்றிய பின்னரே நான் மனிதனாக பிறந்தவனானேன் என்கிறார். மேலும் தனது பிறவி பிணி நீக்கப்பெற்று சிவபெருமானின் அருளால் இனி பிறவாத தன்மையும் வரப்பெற்றதாகவும் பாடலில் பதிவு செய்கிறார். கற்றவர்கள் வணங்கி துதிக்கின்ற புகழை உடையவன், கரையூரில் உள்ள திருபாண்டி கொடுமுடி என்னும் கோயிலில் எழுந்தருளியிருக்கின்றவன், நல்ல தவமானவன் என்றெல்லாம் பெருமான் புகழை பேசுகிறார். இப்படிப்பட்ட உன்னை தப்பித்தவறி நான் மறந்து போனாலும் கூட உனது திருப்பெயராகிய நமச்சிவாயத்தை என்னுடைய நா இடைவிடாமல் சொல்லும். தன்னிச்சையாக என் நாக்கு அவ்வாறு சொல்ல பழகிவிட்டது என்று சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நாமும் நம்பி ஆரூரான் அடி ஒற்றி நம்முடைய நாவும் மறக்காமல் தன்னிச்சையாக நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும்படி பழக்கிக் கொள்ளுவோம் என்று சொல்லி என்னுடைய இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.